இப்னு துஅம் நிறைய ஹதீஸ்ல வரும், எனது பெரிய சிறிய தந்தையுடைய மகள். அதுக்குள்ள உரிமை என்ன? ஏன்னா ரத்த உறவுகள் அப்படின்னு நம்ம படிக்கிற அந்த சந்தர்ப்பத்துல இவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ரத்த உறவுகளுக்குள்ள வரமாட்டாங்க. யாரு? இந்த பெரிய தந்தை சிறிய தந்தையுடைய பெண் மக்கள் வரமாட்டாங்க. ஆனா அடுத்த கட்டமாக வரது அவங்க தான். அடுத்த கட்டமாக வரது அவங்க தான். அவங்களுக்கு என்ன சில உரிமைகள் உண்டு, அவங்களுக்கு என்ன சில உரிமைகள், ஹக்குகள், சில இதுகள் உண்டு. அந்த உரிமைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தையா இருந்தாலும் சரி, அதுல வந்து நம்ம வந்து இந்த பிள்ளைய திருமணம் முடிப்போம்னு குடும்பத்தால பேசி வைக்கிட்டோம், இல்லை இன்னொரு ஆள் என்டர் ஆகக்குள்ள வேதனை ஒன்று வரும். நான் குடும்பத்துல மாமட மகளை தான் முடிக்க வைக்கிறேன், என்னோட வசதியை கண்டு அங்கே பாஞ்சிட்டாங்க, அல்லது பதவியை கண்டு அங்கே பாஞ்சிட்டாங்க. சிலர் வந்து குடும்பத்தில் உள்ள இடத்துக்காக அவனை எல்லாம் கேர் பண்ணி வளர்த்திருப்பான், சரியா செட் ஆயிடணும்னு அவன் செஞ்சிருவான், அந்த பக்கம் ஓடிடுவான். இதெல்லாம் வேதனை அளிக்குதுன்னா அது சும்மா அதெல்லாம் வேதனை அளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேதனை அளிக்கத்தான் செய்யும், அதெல்லாம் வேதனை அளிக்கத்தான் செய்யும் அப்படின்றத நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். யாரையெல்லாம் வந்து திருமணம் பேசக்கூடாது அப்படின்றதுல இன்னொன்று இருக்கு. இப்போ மஹரம பேசக்கூடாது, முஹ்ரிமே பேசக்கூடாது. மஹரமே பேசக்கூடாது, முஹ்ரிமே பேசக்கூடாது. முஹ்ரிமனா இஹ்ராம் அணிஞ்சவர், விளங்கிட்டா? அப்ப திருமணத்தை பேசக்கூடாத சில கட்டங்கள் இருக்கு. நபர்களாக அது இல்லாட்டியும் கூட அந்த கட்டங்கள்ல உள்ளவர், அந்த சூழ்நிலையில் உள்ளவரை பேசக்கூடாது. அப்போ ஹிதுபத்துல் மஹரம், ஹிதுபத்துல் முஹ்ரிம், விளங்கிட்டா? ரெண்டும் ஹராம். எப்படி சொல்லலாம்டா? ஹிதுபத்துல் மஹரம், ஹிதுபத்துல் முஹ்ரிம் முஹர்ரம், ஹராம், விளங்கிட்டா? இந்த ரெண்டுமே என்ன ஹராமானது. என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன இதுல பாருங்க, உமர் இப்னு உபைதுல்லா வந்து அராத அய்யுஸவுஜ தல்ஹா இப்னு உமர், அராத அய்யுஸவுஜ தல்ஹா இப்னு உமர் பின்த் ஷைபத் இப்னு ஜுபைர், ஷைபத் இப்னு ஜுபைருடைய மகளுக்கு தல்ஹா இப்னு உமரை திருமணம் முடிச்சு வைக்க என்ன செஞ்சாங்க, விரும்பினாங்க. சரி, அப்ப ஃபஅர்ஸல இலா அபான் இப்னு உஸ்மான், அபான் இப்னு உஸ்மான் அந்த ஹஜ்ஜுக்கு பொறுப்பு, அன்றைக்கு வந்து அவர் ஹஜ்ஜுக்கு பொறுப்பு. அபான் இப்னு உஸ்மான் யாரு? உஸ்மான் அவங்களோட மகன். உஸ்மான் ரலியல்லாஹு மிக முக்கியமான மகன்மார்கள் ஒருவர் அபான். வரலாற்றில் அந்த அதாவது முஆவியா ரலியல்லாஹு இருந்தவர், மிக முக்கியமான நபர்கள் ஒருவர் அபான் இப்னு உஸ்மான் ஃபகீஹ். அவர் வந்து ஃபகீஹ். அந்த பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, இந்த ஹதீஸ்ல வரவரும் அவர்தான். இப்போ ஃபஅர்ஸல இலா அபான் இப்னு உஸ்மான் யஹ்துரு ذلك وهو அமீருல் ஹஜ், ஹஜ்ஜுடைய அமீரா இருக்கிற டைம்ல அந்த மஜ்லிஸுக்கு வருமாறு இவர் உமர் இப்னு உபைதுல்லா அனுப்புறார். ஃபகால அபான், அபான் சொல்றாரு, சமஅத்து உஸ்மான் இப்னு அஃபான், உஸ்மான் இப்னு அஃபான் சொல்ல கேட்டேன், என் தந்தைன்னு சொல்ல வரல, என் தந்தை உஸ்மான் இப்னு அஃபான் சொல்ல கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யன்கிஹுல் முஹ்ரிம் வலா யுன்கஹ் வலா யக்துப், இஹ்ராம் உள்ளவர், இஹ்ராமோடு உள்ளவர், அதாவது இஹ்ராம் நியத்தோடு உள்ளவர் திருமணம் முடிக்கவும் கூடாது, திருமணம் முடித்து வைக்கவும் கூடாது, திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடவும் கூடாது. நாங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஹ் முக்கியம், ஒரு அமீருக்கு ஹஜ்ஜிட விளக்கம் மட்டும் முக்கியம் இல்லை, விளங்கிட்டா? எல்லாமே முக்கியம். இடத்துக்கு ஒரு ஆதாரம், அவர் அமீர் ஆகிக்கிறாரு, விளக்கம். இன்றைக்கு நிறைய அமீர் ஆகிக்கிற பாட்டு எல்லாம் பெரும்பாலும் அமீரா தைக்கிறார், விளங்கிட்டா? விளக்கப்பல என்ன, அதை பத்தி ஆட இது என்ன சப்ஜெக்ட் என்ன, ஒரு ஃபிக்ஹ் இல்லாத நிலைமையில தான் என்ன செய்யறாங்க, இருந்துட்டுக்கிறான். இப்ப லா யன்கிஹுல் முஹ்ரிம் வலா யுன்கஹ் வலா யக்துப், திருமண பேச்சுவார்த்தையில் இஹ்ராம் அணிந்தவர் ஈடுபடவும் கூடாது, அவர் திருமணம் முடித்து வைக்கப்படவும் கூடாது, பேச்சுவார்த்தையில் ஈடுபடவும் கூடாது, இந்த திருமணம் முடிக்கவும் கூடாது. அப்ப பேச்சுவார்த்தையும் ஹித்பாவும் ஹராம், அதான் முக்கியம். இந்த இடத்துல ஹித்பா ஹராம் இடத்துக்கு இன்றைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஏன்னா ஹஜ்ஜில கூடினா எல்லாம் வசதி படைச்சவங்க எல்லாம் நிறைய கூடிப்பாங்க, அப்பதான் நம்ம திருமணம் செட் ஆகிற டைம், பேச்சுவார்த்தையில ஈடுபடுறதுக்கான சரியான டைம். அப்படியா ஒரு பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவோமே அப்படி என்று என்ன, அதை முழுசா அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்துடும், அது வந்து கூடாது. அதை அவங்க வந்து இஹ்ராம்ல இருந்து விடுபடும் வரைக்கும் அது கூடாது, புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த திருமண பேச்சுவார்த்தை என்பது இஹ்ராம் அணிந்த நிலையில, ஹிதுபாட சும்மா பேச்சு இல்லை, அதுக்கு பின்னால சில சட்டங்களே என்ன செய்யுது, சம்பந்தப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கொள்றோம். அதே போல ஒரு செய்தி வருது, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, யஸீத் இப்னு அஸ்ஸம் அறிவிக்கிறாரு. இது முஸ்லிம்ல நம்பர்கள் டிஃபரெண்ட், 1412 இதுல போட்டீங்க, மற்றதுக்கு டிஃபரெண்ட் ஆയിരിക്കും. ஹத்தத்னி மைமூனா பின்துல் ஹாரிஸ், மைமூனா பின்துல் ஹாரிஸ், மைமூனா பின்துல் ஹாரிஸ் எனக்கு சொன்னாங்க. யஸீத் சொல்றாரு, மைமூனா ரசூலுல்லாஹி மனைவி, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸவ்வஜஹா வ ஹுவ ஹலால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்ததாக, வ ஹுவ ஹலால், அதாவது வ ஹுவ ஹலால்னா என்ன, இஹ்ராம் இல்லாத நிலையில், அதான் ஹலால் என்றது, இஹ்ராம் இல்லாத நிலையில் ஹலாலா ரசூலுல்லாஹ் ஹலாலாக இருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம்டா. இஹ்ராம் இல்லாத நிலையில என்ன செஞ்சாங்க, அதாவது முஹரிமாக இருக்காத நிலையில என்னை திருமணம் முடித்தார். அப்ப மிச்ச தெளிவான செய்தி வந்து அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஹ்ராம் அணிந்த நிலையில் அப்படி என்று சொன்னது வந்து, அதாவது இஹ்ராமுடைய நியத்து வைக்காத நிலையாக அதை என்ன செய்யணும், இருக்கணும். இஹ்ராம் ஆடை அணிந்த நிலையில் என்ன செய்யலாம்,
இஹ்ராம் ஆடை அணிஞ்சதுக்காக ஹராம் ஆகறலே அந்த நியத்து வச்சிருக்கணும். அதை இப்னு அப்பாஸ் நாங்க என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஏன்னா அவர் இஹ்ராமா நிலையில முடிச்சா என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்ப இஹ்ராமுடைய ஆடை அணிந்த நிலையிடத்துக்காக அப்படி சொல்லி இருக்கலாம். அல்லது அந்த அறிவிப்புல இப்னு அப்பாஸ் என்ன செஞ்சிருக்கலாம், மறந்திருக்கலாம். செய்தி சஹீஹானதுதான், செய்தி சஹீஹானதுதான். வகானத் ஹாலதி வ ஹாலத் இப்னு அப்பாஸ், அவங்க மைமூனா எனதும் ஹாலத் இப்னு அப்பாஸுடைய ஹாலத் அப்படின்னா என்ன, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் வழி சகோதரி, எனதும் தாய் வழி சகோதரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்பாஸ் அவங்களோட குடும்பம் எடுத்தா என்னது, அந்த நம்ம இந்த அதான் லுபாபா பின்துல் ஹாரிஸ், லுபாபத்துல் குப்ரா, லுபாபத்துல் சுக்ரா, இன்னும் நிறைய அந்த பட்டியல் இருக்குது. நம்ம ஏற்கனவே பல இடத்துல அதை செஞ்சுக்கிறோம், பார்த்தும் இருக்கிறோம். ரைட். இப்போ இந்த இடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹரிமாக இஹ்ராம் அணிந்த நிலையில முடிக்கல, அவங்க ஹலாலான நிலையில முடிச்சாங்கன்றத இதுல சொல்லப்படுறத பாக்குறோம். அப்ப எனவே திருமணம் நடத்தவும் கூடாது, ஹித்பா நடத்தவும் கூடாதுன்றதுக்கு இந்த செய்தியும் அவங்க அப்படி அழுத்தமா சொல்றதும் ஒரு ஆதாரமா இருக்குது. அதே போல ஹித்பா நடத்தக்கூடாதவங்கள்ல, திருமண பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதவங்கள்ல ஒருவர் தான் ரஜஇ தலாக் விடப்பட்டவங்க. ரஜஇ தலாக்னா கணவன் வீட்டுக்கலாம். ரஜஇ தலாக்னா விளங்கிக்கணும்னா ஒருவர் இப்ப தலாக் பண்றாரு, நம்ம தலாக்குடைய பாடத்துல அதை பார்ப்போம். தலாக்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நான் உடனே தலாக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா தலாக் வந்தாச்சு, அவ்வளவுதான். அது சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், விளையாட்டா சொன்னேன், வாட்ஸ்அப்ல சும்மா டைப் பண்ணது தானே, போன்ல பேசினது தானே, பை மிஸ்டேக், அது ஃபுல்லா தலாக் தான். சரியா, உன்னை தலாக் பண்ணாம விட மாட்டேன்னா அது வேற. தலாக் பண்ணிட்டேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி, தமிழ்ல சொன்னாலும் சரி, அப்படி நோக்கமா தான் இருந்தா அட உள்ளத்துல தலாக் பண்ற நியத்து இருக்கணும், தலாக் பண்ற நியத்து இருக்கணும். அப்படியான ஒரு வார்த்தையை நியத்தோட அவர் சொல்லிட்டாருன்னா ஒரு தலாக் முடிஞ்சாச்சு. அவன் தெரியாம சொல்றேன் மீட்டிங் என்ன, ஒரு தலாக் முடிச்சு. மீட்டிங் என்றாலும் என்னது, ஒரு தலாக் முடிச்சுன்னா எவ்வளவு பேலன்ஸ், 2. மறுபடியும் வெளியே போயிட்டு வரக்குள்ள மறுபடியும் டென்ஷனா மறுபடியும் தலாக்னு சொன்னா 2 முடிஞ்சு. மீட்டிங் என்றாலும் சரி, மீட்டிங் என்றாலும் 2 முடிஞ்சு. அடுத்த சொல்லப்படுறது நீ மீட்டிங்கல்ல முடியாது. 3ஆவது சொல்லப்படுற மீட்டிங் ஹராம், வாழையலாம். நீ விரும்பினாலும் ஆசைப்பட்டாலும் நேசிச்சாலும் அவளோட இருக்க நினைச்சாலும் என்ன செய்யலாம், வாழ முடியாது. அது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை நம்ம செஞ்சுக்கணும் தலாக்ன்றது மூலம். எவ்வளவு கோபப்பட்டாலும் இனி இவரோட வாழ கூடாது, சைத்தா உச்சி மண்டையில நின்று குத்தினாலும் சரி சான்ஸை விட்டுறக்கூடாது. இது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல வச்சுக்கிற சான்ஸ். அதுக்கு பிறகு நீங்க வாழ்ந்தா அது என்னது ஜினாவாக என்ன செஞ்சிடும் ப்ரோ, மாறிடும். ஏன் நீங்க சரியான சட்டப்பட ஷரீஅத்தான ஒரு மனைவியோட வாழலேன்னு ஆயிடும். இப்படி ஒரு தலாக் விட்டுட்டா அவருக்கு 3 மாசம் டைம், அந்த மனைவி அதே வீட்டுல இருக்கணும். அந்த மனைவி அதே வீட்டுல சீதனம் வாங்கி இருந்தா இவர் அதே வீட்டுல வைக்கணும். சீதனம் வாங்கி இந்த சட்டம் மாறிடுமே, அப்புறம் இவர் வெளியேறணும், பொட்டி படுக்க எடுத்துட்டு இவர் வெளியேறணும். இவர் அந்த வீட்டுல இவர் வீட்டுல வச்சிருந்தார், சீதனம் இல்லாம 2 பேர் உடன்பட்ட ஒரு இடத்துல இருந்தோம்னா அது வேற விஷயம். இப்ப இந்த இடத்துல அவன் மீட்டிக் கொள்ளலாம் கட்டத்தில் இருக்கிற டைம்ல திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அந்த வசனத்தை வச்சு அவர்கள் இத்தாவுடைய இருக்கிற காலத்தில் நீங்கள் மறைமுகமா சொல்லுங்கன்னு சொல்றது என்னது, அது வேற இத்தாவை மீட்டிக்கொள்ள முடியாத இதா. அதே போல என்ன, அதாவது மௌத்தாகின அந்த இதால மர நேரத்தில் இதா, இது மீட்டிக்கொள்ள முடிஞ்ச இதா. இந்த நேரத்துல பேச்சுவார்த்தை நடத்துவது மிக பெரும் ஹராம், இது மிக பெரும் பாவம். நீங்க பெரும் பாவம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரஅத்தன் ஜௌஜிஹா, கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்பியோ என் சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த ஹதீஸுக்குள்ள என்ன செஞ்சிடும், விடும். அந்த பேச்சுவார்த்தை ஹராமானது. எனவே ரஜஇயத்தான ஒரு பெண்ணோடு, ரஜஇ தலாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு பெண், இதாவோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு நம்ம என்ன செய்யணும், அந்த மாசம் 3 மாதம் வரைக்கும் அவனுக்கு டைம் இருக்கு, 3 மாதம் வரைக்கும் அவனுக்கு டைம் இருக்கு மீட்டிக் கொள்வதற்கான அந்த டைம் இருக்கிறது. இன்னொரு திருமண பேச்சுவார்த்தை ஹராமான திருமண பேச்சுவார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை திருமண பேச்சுவார்த்தை நடந்துட்டீங்க, போயிட்டு வராங்க, இவங்களும் போறாங்க, அது பிள்ளை இல்லை. ஒரு பெண்ணை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டீங்க, அது ஹராம் இல்லை. அங்க திருமண பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வருது, இவ்வளோ மகர் கொடுப்போம், இந்த மாதிரி நடந்து கொள்வோம், அப்ப இவருக்கு தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு கேள்விப்பட அந்த பிள்ளைய முடிச்சா கொடுக்க போறாங்க, சொல்லவே இல்லை அப்படின்னு இவர் போய் இறங்குறது. இறங்கினோடனே அவங்க சொல்றாங்க இப்படித்தான், எல்லாம் ஓகே ஆயிட்டாச்சு. அது ஓகே ஆகினதுக்கு எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் இதான் விஷயம், இவ்வளவு மகர் தானே, இவ்வளவு ஊடு தானே, அதுதான் இதுதான் என்று இஹ்ரா பண்ணி அவங்களை என்ன செய்யறது, அந்த திருமணத்தை இது கலட்டுறது. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யபிஅ பஅதுகும் அலா பைஇ பஅதின், அடுத்தவருடைய வியாபாரத்துல போய் நீங்க வியாபாரம் செய்து வலா யக்துப الرجل على خطبه اخي, தன்னுடைய சகோதரனுடைய திருமண பேச்சுவார்த்தைக்கு மேலாக திருமண பேச்சுவார்த்தை நடத்தல், கிராஸ் பண்ணி போய் நடத்துதல். ஹத்தா யத்ருகல் காதிபு கப்லஹு அவ் யதன லஹுல் காதிப், இவர் பேசுறதுக்கு முன்னாலே அவர் விட்டிருக்கணும் அல்லது பேசினவர் அனுமதிக்கணும். அப்ப ஹித்பத்து நிக்காஹ் ஒரு பவர் இருக்கா இல்லையா,
ஹலாலான பெண்ணா இருந்தும், அவர் முடிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்ட பெண்ணா இருந்தும், திருமண பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்த ஒரு இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது, நீங்க கிராஸ் பண்றது ஹராம். அந்த பெண்ணை முடிக்கிறது ஹலால், அந்த பெண்ணை முடிக்கிறது இவருக்கு ஹலால், ஆனா திருமண பேச்சுவார்த்தை ஹராம், போகக்கூடாது. காரணம் இன்னொருவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு, அதனால போகக்கூடாது. நிலம் வாங்குறதுலேருந்தா, வியாபாரத்துலேருந்தா, சோல் ஏஜென்ட் ஆகிக்கிற விஷயத்துலேருந்தா, திருமணத்துலேருந்தா கிராஸ் பண்ணி போறத அப்படி போய் நின்றுவாங்க. இது கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு முன்னால அந்த ஹாத்திப் யாரு, திருமணத்தை பேசியவர், அவர் விற்றிக்க வேண்டும் அல்லது அவரை அனுமதிக்கணும். சரி நீங்களும் பேசுங்க, பிரச்சனை இல்லை, என்ன அனுமதிக்கணும், இல்லாட்டி என்னது அது கூடாது. சரி இந்த திருமண பேச்சுவார்த்தை எந்த லெவல்ல இருந்தா இது எந்த லெவல்ல இருந்தா இந்த தடை அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஃபாத்திமா பின்த் கைஸ் அவங்க தலாக் பண்ணப்பட்டு இதாகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு திருமண பேச்சுவார்த்தை என்கிட்ட அவசரப்பட வேண்டாம், நீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. திருமண இதா காலம் முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார் யார் திருமண பேச்சுவார்த்தையில உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, எப்படிப்பா ரசூலுல்லாஹ் காலம் எப்படி, இதா முடிய திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் என்ன செஞ்சிடும், நடந்துடும். இங்க இதா முடிஞ்சு என்னது அவ என்ன மரணிக்கிற நேரத்துக்கு வந்துடுவா. திருமண பேச்சுவார்த்தை என்ன செய்யாது, நடக்காது. முதல்ல சமூக வெக்கம், குடும்ப அவமானம் அப்படின்னு அது பலதார திருமணத்துல வரும். இந்த இதுல அந்த பேச்சுவார்த்தை யார் யார் பேசினாங்கன்னு, முஆவியர்லாம் பேசினாங்க, உசாமா அபூ ஜஹம் பேசினாங்கன்றாங்க. முஆவியர்லாம் பேசினாங்க, அபூ ஜஹம் என்ற நபி தோழர் பேசினான்றாங்க. முஆவியா ஃபஸுலுக்கும் லா மால லஹு, அவருக்கு பணம் இல்லாதவர், வசதி இல்லாதவர், சரியா, சௌலுக்குன்னு சொன்னா பொருளாதாரமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஆளு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ஃபஸுலுக் லா மால லஹு, வசதியற்றவர் அவரு அப்படின்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, ஏழைகள் என்ன இவரை விட இவர் என்ன தகுதியானவர்ன்றாங்க ரசூலுல்லாஹ், இவரை விட இவர் சிறந்தவர்ன்றாங்க. எது, அந்த பணக்காரர் வசதியானவர் போனோடனே ஹிதுபத்துன் நிக்காஹ்க்கு இவர் சிறந்தவர்ன்றாங்க. ஆனா ஒரு அந்த அந்த ஏழையை காட்டி அந்த பணக்காரரை விட இவர் சிறந்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைன்னா சொல்றாங்க, ஃபஸுலுக் லா மால லஹு, பொருளாதாரம் இல்லைன்றாங்க. முஆவியா அழகானவர், முஆவியர்லாம் என்னது அழகானவர், ஆனா பொருளாதாரம் அவர்கிட்ட என்ன இல்லை அப்படின்றாங்க. அப்ப எனவே ஒரு திருமண தகுதிக்கு ஒரு பெண்ணுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடக்கிற டைம்ல அந்த தியாகத்தை விட அவங்களோட வாழ்க்கை போகுமா என்ற ஒரு மினிமம் லெவல் பார்க்கணும். நம்ம அதுல பார்த்தோம், ரிஸ்க் சம்பந்தமான இதுல பொருளாதார லெவல் ஒரு பெண் எதிர்பார்க்கலாமா, எந்த அளவுல எதிர்பார்க்கலாம், எந்த அளவு எதிர்பார்க்க கூடாது விரிவா என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல அடுத்தவங்களுக்கு அந்த திருமணம் பேசக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் பணமற்றவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்திருக்காங்க. ஃபாத்திமா பின்த் கைஸுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பேசுறாங்க, இல்ல அவட்ட பொருளாதாரம் இல்ல முடிக்காதீங்க. அபூ ஜஹம் அவர் என்ன அடிப்பாரு, பெண்களுக்கு என்ன செய்வாரு, அடிப்பாரு, அதனால முடிக்காதீங்க. அப்ப ஒரு ஆள் பெண்களுக்கு அடிப்பாருண்டா அவரை அடிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி திருமணத்தை கட் பண்ணலாம். அவரு அடிப்பாரு அப்படின்னு அப்படின்னா ஏற்கனவே கல்யாணம் முடிச்சுக்கிறாரு, என்னது அடிச்சுக்கிறாரு, அல்லது வீட்டுல அடிமை பெண்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாரு, அடிச்சுக்கிறாரு, இந்த மாதிரி அடிதடியில என்ன பெண்களுக்கு காயப்படுத்திக்கிறாருன்னு அர்த்தம் இல்லைங்களா. ரலியல்லாஹு அன்ஹு அவர் நபித்தோழர். அப்போ இந்த இடத்துல அவர் தர்ராப் என்றாங்க, மிகவும் அடிக்கக்கூடிய ஒரு மனிதராக என்ன செய்யறாரு இருக்கிறாரு. லா யதாஉல் அஸா அன் ஆதிகிஹி, தடிய தண்ட தோல்ல இருந்து கீழே வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு பேரும் அப்ப ரசூலுல்லாஹ் இப்ப ஏற்கனவே ஹித்பா நடந்ததா குரோஸ் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் திருமண பேச்சுவார்த்தை நடந்ததை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குரோஸ் பண்ணி வானான்றாங்க. அப்ப லா யக்துப் அலா ஹித்பதி அஹி, உன் சகோதரனுடைய ஹித்பால நீ ஹித்பா செய்யக்கூடாது என்றத இந்த ஹதீஸை வச்சு எப்படி வழங்க, முடிவுக்கு வந்த ஹித்பாக்கள் மட்டும்தான். இங்க ஃபாத்திமா பின்த் கைஸ் முடிவு கொடுக்கவும் இல்லை, அவங்க ஜஸ்ட் பேசிட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, போய்க்கிறாங்க. இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர் ஃபாத்திமா பின்த் கைஸுடைய ஹதீஸை, இந்த தஜ்ஜால் ஹதீஸை வச்சு அந்த அந்த இது வருது, தலாக்குடைய மூணாவது தலாக்குக்கு பிறகு அவங்களுக்கு இடம் கொடுக்கணுமா, சாப்பாடு கொடுக்கணுமா அப்படின்ற விஷயத்துல தேவையில்லை அப்படின்னு ஃபாத்திமா பின்த் கைஸ் சொன்னத சஹாபாக்களுக்கு இடையில ஒரு முரண்பாடு வருது. அதுக்காக இந்த ஹதீஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, விளங்கிட்டா, சிலர் மறுத்துட்டாங்க. அப்போ அதை வச்சு ஃபாத்திமா பின்த் கைஸ் ஹதீஸுக்கு மறுப்பெழுதுவார் யாரு, இந்த ஹதீஸை ஆதரிச்சு எழுதுவார். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னது அவக்குரிய அந்த ஹதீஸ்ல கிடைச்ச ஃபிக்ஹுடைய பலன்கள் என்னன்னு எழுதுவார். நம்ம ஃபாத்திமா பின்த் கைஸுடைய வரலாறு தலைப்பில் இதை பேசிப்போம். அதுல முழுசா சொல்ற டைம்ல இது ஒரு தெளிவா சொல்லுவார். இது இந்த ஹதீஸ்ல இருந்தா நாங்க ஹித்பாவுக்கு குரோஸா ஹித்பா பண்றது, திருமண பேச்சுவார்த்தையை குரோஸ் பண்றதுடைய வரையறையே புரிஞ்சு கொள்றோம். இந்த ஹதீஸ்ல இருந்தா என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்றோம். திருமண பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்களோ நம்ம திருமண பேச்சுவார்த்தை நடத்துறதல்ல பிழைன்றது. இந்த இடத்துல முடிவான பின்னால நம்ம குரோஸ் பண்றது என்ன பிள்ளை, அவங்க முடிவாகின பின்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, போய் அதுல நம்ம குரோஸ் பண்ண கூடாது. திருமண பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு கல்யாணம் தீர்மானிச்சுப்பாங்க, இடையில போறது
இதுதான் அந்த ஹிதுபா நடந்த போது அதுக்குள்ள போற ஹலாலான பெண்ணாக இருந்தாலும் உனக்கு அந்த ஹிதுபா என்ன ஹராம் அப்படின்றத நம்ம இதுல என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக வந்து ஹைரன், இவ்வளவுதான் நம்ம ஹிதுபாவுடைய சப்ஜெக்ட்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான பகுதிகள். அடுத்தது ஹிதுபால என்னென்ன விஷயங்கள் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்து சொல்லுது என்ற பகுதியை அடுத்ததாக நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.